கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கு தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியில் கடந்து வர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வேதத்துல இருந்து ஒரு பறவையை குறித்து தான் பார்க்க போகிறோம். புறா. அப்ப வேதத்துல நம்ம பார்க்கும்போது அநேக பறவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நாம விசேஷமா இன்னைக்கு பார்க்க போகிறது புறாவை குறித்து ஆதார வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இப்ப நம்ம இங்க பார்க்க போகிற முக்கியமான ஒரு பறவையை குறித்து புறாக்களைப் போல கபடற்றவர்களா இருங்கன்னு புறாவை குறித்து சொல்லியிருக்கு. எல்லாரும் இங்க இருக்கீங்களா? சரி. அப்ப வேதத்துல வேற ஏதாவது பறவைகளை குறித்து சொல்லியிருக்குங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? கழுகை குறித்து சொல்லியிருக்கு. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 28வது வசனம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அப்ப கழுகை பத்தி அதுவும் கூட ஒரு பறவை தான். அதை பத்தி வேதத்துல சொல்லி இருக்கிறத பாக்குறோம். வேற ஏதாவது பறவை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுங்களா? ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன இங்க கவனிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்வி. சரிங்களா? வேற காகத்தை பத்தி சொல்லியிருக்கு. எங்க பாக்குறோம் காகத்தை பத்தி? எலியாவோட நாட்கள்ல 2 காகம் அப்பம் அப்புறம் இறைச்சி கொண்டு வந்த பத்தி காகத்தை பத்தி பாக்குறோம். வேற ஏதாவது பறவைகள்? வீட்டுல கூட ஒரு பறவை இருக்குங்களே, என்ன பறவைங்க? வீட்டுல பறவையா? பறக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறீங்களா? பறவை இனத்தை சார்ந்த மாதிரி ஒண்ணும் இல்லையா? கோழி, சேவல், அதை பத்தி ஏதாவது வேதத்துல இருக்கா? சேவல் கூவுகிறதுக்கு முன்னே இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம். அதுக்குள்ள மறந்துட்டோமா? சரிங்களா? பேதர் தான் மறந்துட்டாருன்னா நம்ம மறக்கலாமா? சரி. இப்ப அடுத்து கோழியை பத்தி ஏதாவது இருக்கா? சிஸ்டர் சொன்ன மாதிரி கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்தும் கொள்ளும் வண்ணமாக. அடுத்து நம்ம பார்க்கிறோம் அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவி, இப்படி எல்லாம் கூட வேதத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பறவைகளுடைய பெயர் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எதை குறிச்சுன்னா புறாவை குறிச்சு பார்க்க போறோம். அப்போ புறா அப்படிங்கும் போது தேவனுடைய படைப்புல ரொம்ப முக்கியமான ஒரு பறவை எதுனா புறாங்க. ஒரு சில பறவைகளை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். உதாரணத்துக்கு கழுகுலாம் பார்த்தா எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும். இதே ஒரு சில காகம் இந்த மாதிரி பறவைகளை பார்த்தா கொஞ்சம் ஒரு அருவருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம பார்க்கும்போது புறா அப்படிங்கும் போது அது பார்க்கறதுக்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு அருமையான, அதாவது பார்க்கும்போது ஒரு ஆசை வரும். எடுத்து கொஞ்சலாம் போல இருக்கும். நிறைய பேர் அதனாலதான் வீட்டுல என்ன கூட வளர்க்குறாங்க, புறாவை கூட வளர்க்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த புறாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குங்களாம். வீட்டு புறா நம்ம பார்த்தது, வெள்ளை புறா நமக்கு தெரியும், காட்டு புறா தெரியும், இன்னும் மரப்புறா, சிரிக்கும் புறான்லாம் இருக்கான். அது என்னது சிரிக்கும் புறா அப்படின்னா அது சவுண்டே எப்படி இருக்கும்னா சிரிக்கிற மாதிரி இருக்குங்களா. இந்த மாதிரி நிறைய புறா வகைகள் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலகத்துல 30 வகையான புறாக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? இப்ப எதுக்காக நம்ம பறவைகளை குறிச்சு பார்க்கணும் வேதத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். அப்ப பறவைகளை குறிச்சு கூட என்ன சொல்றாருங்க? கவனிச்சு பார்க்கணும். அப்படி பறவைகளை கவனிச்சு பார்க்கும்போது அதுல கூட நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பாடங்கள் இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும் போது வானத்து பறவைகளை கூர்ந்து கவனியுங்கள். அப்ப ரொம்ப கவனிச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்துக்கிட்ட இருந்தும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் ஒரு சில பாடங்களை கத்துக்கொள்ள முடியும். அப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த புறாவை குறித்ததான காரியங்கள். அப்ப புறாவின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
ராஜாக்களுடைய நாட்கள்ல புறா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பயன்பட்டுச்சு. எதுக்கு தெரியுங்களா? நான் நினைச்சேன் சமைச்சு சாப்பிடுறதுக்குன்னு எதுவும் சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். சரிங்களா, தூது விடுறதுக்கு. அன்னைக்கு வந்து தபால் போஸ்ட்மேன்லாம் கிடையாது. ராஜா இங்க இருந்து தான் விரும்பின அந்த ஒரு பெண்ணுக்கோ, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துல படிச்சிருப்போம், ஒரு 2 பேரை பத்தி விசேஷமா சொல்லியிருக்கோம். யாருங்க அது? ஏதாவது பாடத்துல தெரியுங்களா? புறாவை தூது விட்டார் அப்படின்னு சொல்லி யாருங்க? நோவாவா? நான் சொல்றது பாட புத்தகங்கள்ல. நோவா புறாவை தூது விட்டாரா? அப்படி இல்லையே. நலன் தமயந்தின்னு கூட பாத்திருக்கீங்களா? நலன் தமயந்தின்னு சொல்லி 2 கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. நீங்க அந்த காலத்து ஆளுங்க இல்ல, அப்படி பாடம் படிச்சிருந்தா அதுல தெரியும். புறாவை தான் என்ன பண்ணுவாருன்னா அவர் தூது விடக்கூடியவரா இருப்பாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த புறாவை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சமாதானத்துக்கு இந்த புறாவை பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அதாவது புறாவை பறக்க விட்டாலே என்னதுங்க? சமாதானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. இந்த புறாவினுடைய குணலட்சணங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புறா ரொம்ப மோப்ப சக்தி உள்ளதுங்களாம். எவ்வளவு தூரத்துல கொண்டு போய் விட்டாலும் அது இருக்கிற இடத்த தேடி வந்துருங்களாம். அந்த அளவுக்கு அதுக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அடுத்து புறா பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான ஒரு பறவை. அடுத்து அது ரொம்ப உயரமான, பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் பறக்கிற மாதிரி தெரியாது, ஆனா ரொம்ப உயரமான கட்டடத்துல எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குங்க, அங்க போய் கூடு கட்டி அங்க இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். வேதத்துல புறாவை பத்தி எத்தனை தடவை பிரதர் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 20 தடவைகளுக்கு மேல என்ன ஆயிருக்குன்னா புறாவை பத்தி வசனங்கள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த புறாவை குறித்து வேதத்துல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? இப்ப முதல் காரியம் புறாவை குறித்து நம்ம பார்க்கும்போது வேதத்துல ஏற்கனவே சகோதரிகள் சொன்ன மாதிரி வேதத்துல எங்க புறாவை குறித்ததான பதிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். இங்கதான் வேதத்துல முதல் புறாவை குறித்ததான வசன பகுதி வருது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். இதுதாங்க புறாவை குறித்து நம்ம ஃபர்ஸ்ட் வேதத்துல பாக்குற வசனம். அப்ப இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாம் உலகம். தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்குறாரு. அப்புறம் அவங்க பாவம் செய்யறாங்க. அப்புறம் அவங்க வெளியே துரத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆதாமின் சந்ததி அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மனுஷகுமாரர், அதாவது ராட்சசர்கள் வந்து என்ன பண்றாங்க, தேவ குமாரத்திகளோட அங்க ஒரு உறவு வைக்கிறாங்க. அது நிமித்தம் உலகத்துல பாவம் ரொம்ப பெருகிருச்சு. தேவன் இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. உலகத்தை முழுசா அழிச்சிடலாமான்னு பார்த்தா தேவனால முடியல. ஏங்க? அங்க ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா தேவனோட அவ்வளவு ஒரு ஐக்கியமா இருக்கிறாரு. தேவன் இந்த உலகத்துல எல்லாரையும் அழிக்கலான்னு பார்க்கும்போது நோவா எப்படி இருக்கிறாருன்னா உத்தமனும் நீதிமானுமா இருக்கிறாரு. அவர் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கூட பாக்குறோம். அப்பதான் என்ன பண்றாருன்னா நோவாவை கூப்பிட்டு நான் இந்த உலகத்தை அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேழையை ரெடி பண்ணுங்க, அந்த பேழைக்குள்ள நீங்க போயிடுங்க, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லிதான் பேழைக்குள்ள அவங்கள பிரவேசிக்க பண்றாரு. மழையை பெய்ய பண்றாரு. இப்ப மழை பெஞ்சு மழை நின்னுருச்சு, பூமி முழுக்க தண்ணி. இப்ப என்ன பண்றாருன்னா முதலாவது ஒரு பறவையை வெளியே விட்டு தண்ணியெல்லாம் வத்திருச்சான்னு பாக்குறதுக்கு முதலாவது ஒரு பறவையை வெளியே விடுறாரு. என்ன பறவை? காகத்தை விடுறாரு. சரிங்களா? எத்தனை தடவை காகத்தை வெளியே விட்டாருங்க? 2 தடவை. ஒரு தடவை, 2 தடவை. அப்புறம் இன்னும் வேற ஏதாவது பதில் இருக்கா? 2 தடவை. ஒரு சில கேள்விகளுக்கு சரியான பதில் என்ன தெரியுங்களா? தெரியாது. நைட்ல சூரியன் தெரியுமா அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? தெரியாதுங்கிறது சரியான பதில். அது மாதிரி காகத்தை எத்தனை தடவை வெளியே அனுப்பிச்சாரு அப்படின்னா ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல. என்ன தெரியுங்களா பதில்? தெரியாது. வேணா எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 8:7. ஒரு காகத்தை வெளியே விட்டான். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமி மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. அவ்வளவுதான் இருக்கு வசனம். எத்தனை தடவை இருக்கு? சும்மா இனி வந்து ஒரு தடவை 2 தடவை எல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுக்கு கணக்கு இல்லை. எத்தனை தடவை அனுப்பிச்சாருங்கிறது வசனத்துல இல்லை. இப்ப காகம் போய் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது அப்படியே தான் இருக்கு. இப்ப கடைசியா என்ன பண்றாருன்னா புறாவை விடுறாரு. இப்ப புறாவை எத்தனை தடவை விட்டாரு?
இது தெரியும், சரிங்களா? இதுக்கு வசனம் இருக்கு. இது தெரியாதுன்னு சொல்லி தப்பான பதில் சொல்லிடக்கூடாது. இது எத்தனை தடவை விட்டார் தெரியுங்களா? 3 தடவை புறாவை அனுப்புறாரு. முதல் தடவை அனுப்பும்போது புறா போய் என்ன பண்றதுன்னா கால் வைக்க இடம் இல்லாம திரும்ப வந்துடுது. 7 நாள் கழிச்சு மறுபடி புறாவை அனுப்புறாரு. அது போய் என்ன பண்ணுங்க தெரியுங்களா? ஒரு ஒலிவு மரத்தின் இலையை கொத்திக்கிட்டு வருது. 3வது தடவை அனுப்பும்போது அந்த புறா என்ன ஆகல தெரியுங்களா? திரும்பி வரவே இல்லை அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் புறாவை குறித்து நம்ம பார்க்கிற முதல் காரியம். நோவா காலத்துல மழை வந்துச்சு. அடுத்து பேலை என்ன பண்ணார்னா தண்ணியெல்லாம் வத்தி போகும்போது காகத்தை அனுப்பிச்சு பார்த்தாரு. அப்புறம் கடைசியா புறாவை 3 தடவை அனுப்புறார். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் முதல் காரியம் புறாவை குறித்து வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க புறா நோவாவுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு, ஒரு அறிவை கத்துக் கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. என்ன அறிவை கத்துக் கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க நோவா, என்னாச்சு, பூமியில தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. எனக்கு தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பூமிக்கு கால் வைக்கலாம், நீங்க இறங்கி வரலாம், பேலையை விட்டு இறங்கி வரலாங்கிற ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லக்கூடியதா இங்க புறா நோவாவுக்கு விசேஷமா சொல்லணும்னா ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. இதான் நம்ம இதுல பாக்குற முதல் காரியம். புறா எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வழிகாட்டி அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். சரி, இப்ப இதுல நமக்கு என்ன பாடங்கும் போது, இன்னைக்கு நமக்கும் இந்த முழு உலக ஜனங்களுக்கும் வழிகாட்டி அப்படின்னா யார சொல்லாங்க? ரொம்ப யோசிக்கிறோமே, யாருங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இன்னைக்கு என்னவா இருக்கிறார்னா ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இன்னொரு வசனம் கூட பாருங்க, யோவான் 10:9வது வசனம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். நானே வாசல், அவர் தாங்க நமக்கு இன்னைக்கு ஒரு வழிகாட்டியாய் ஒரு வாசலா இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட பாருங்க, எபிரேயர் 10:9வது வசனம். எபிரேயர் 10:9. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா. புதிதும் ஜீவனுமான மார்க்கம். மார்க்கம்னா என்னங்க? வழி. அப்ப நமக்கு ஒரு புதிய வழியை, ஒரு வழிகாட்டியா யார் இன்னைக்கு உண்டு பண்ணி இருக்கிறார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி இருக்கிறத பாக்குறோம். ஒரு காலத்துல சத்தியமே தெரியாம இருந்தோம், பல வழிபாடுகள் மத்தியில இருந்தோம். அப்படி இருந்த நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்னா ஒரு வழிகாட்டியா அங்க இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டினா அவர் எப்படிப்பட்ட வழியை இன்னைக்கு நமக்கு காமிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வழிங்கும் போது 3 வகையான வழிகளை குறித்து வேதம் சொல்லுது. என்னன்னு? ஒண்ணு இடுக்கமான வழி, இன்னொன்னு விசாலமான வழி, 3வது பெரும்பாதையான வழி. 3 வழிகள் இருக்கு. அதுல விசேஷமா இன்னைக்கு எத்தனை வழிதான் இருக்குங்க? 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு இடுக்கமான வழி, இன்னொன்னு விசாலமான வழிதான் நம்ம முன்னாடி இருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம எந்த வழியில நடந்துட்டு இருக்கிறோம்? விசாலமான வழியில நடக்கிறோமா, இடுக்கமான வழியில நடக்கிறோமா? என்னைக்கு மட்டும்? அப்ப இதை குறித்து சகோதரர் சொல்லும் போது, இன்று இந்த அழைப்புக்குள் வரும்போது இடுக்கமான வழியை தெரிந்து கொண்டு வந்த அநேகர், நல்லா கவனிங்க, ஆரம்பத்துல இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது இடுக்கமான வழிதான், பாடுகள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்த நிறைய பேரு இப்போது விசாலமான வழியை தெரிந்து கொண்டு இருக்கின்றனர். இன்னைக்கு அவங்க போய்கிட்டு இருக்கிற வழி என்னன்னா, இடுக்கமான வழியை விட்டுட்டு விசாலமான வழியை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனா என்ன ஒரு வஞ்சகம்னா, தாங்கள் இடுக்கமான வழியில் இருப்பதாக நினைத்து கொள்கின்றனர். அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்க சரியா போயிட்டு இருக்கோம், நாங்க சபை வாய்ப்புக்கு தான் போய்கிட்டு இருக்கோம், நாங்க இடுக்கமான வழியில தான் போய்கிட்டு இருக்கோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்களாம். சரிங்களா? ஆனா அவங்க போய்கிட்டு இருக்க வழி எந்த வழின்னு பாத்தீங்கன்னா விசாலமான வழியில தான் போயிட்டு இருக்காங்களாம். ஆனா அவங்க நினைப்பு என்னவா இருக்கு? அது ஏன் பிரதர் கேக்குறீங்க? ஒரே கஷ்டம், எப்ப பார்த்தாலும் ஃபைனான்ஸ்காரர் எங்க தான் நிக்கிறாரு, நம்ம வீட்டு வாசல் முன்னாடி தான் நிக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க உலகத்துக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க சொல்றது என்னவா இருக்கும்னா, இதை இடுக்கமான வழின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நல்லா யோசிக்கணும். கிறிஸ்துவின் நிமித்தம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறீங்களா? நிறைய பிரச்சனையும் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? நான் இல்ல.
நீங்க ஏதாவது இருக்கீங்களா? அப்ப பிரச்சனைகளோட தான் எல்லாருமே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சரிங்களா? இப்ப அந்த பிரச்சனைகள் உண்மையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால நமக்கு இருக்குதா? இல்ல பிரதர், உலகத்துல தெரியாம போய் சிக்கிட்டேன், உலகத்துல அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன் அதனால பிரச்சனையா? அப்படி இருந்துகிட்டு நம்ம இடுக்கமான வழியில இருக்கிறோம்னா நம்மளை நாமளே ஏமாத்தக்கூடியவர்களா அங்க இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்மளை நாமளே நிதானிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம எந்த வழியில இருக்கிறோம்? இடுக்கமான வழியில நம்ம இருக்கிறோமா, இல்ல விசாலமான வழியில போய்கிட்டு இருக்கிறோமாங்கிறத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சமயம் நம்ம இடுக்கமான வழியில இருந்தோம்னா சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு என்ன இருக்கணும்னா உபத்திரவங்கள் இருக்கணும், கஷ்டங்கள் இருக்கணும். ஆனா அப்படி உபத்திரவங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம இடுக்கமான வழியில போகும்போது நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். இப்ப வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நம்ம படுறதில்ல. அவ்வளோ கஷ்டங்கள் அவங்க பட்டாங்க. ஆனா அதன் மத்தியில் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? ஒரு சமாதானமா இருந்தாங்க. அப்போஸ்தலன் பவுலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிலிப்பு சிறைசாலையில எப்படி இருந்தாருங்க? அப்படியே அடிச்சு தொங்க விட்டுருந்தாங்க. அந்த கழுமரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது எப்படி இருக்குன்னா அந்த மரம் அப்படியே தலை மட்டும் போற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்குள்ள தலையை நுழைச்சி கீழே போட்டு அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. ஏற்கனவே பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க. வலி வேதனை அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அதன் மத்தியில் அவங்க என்ன பண்ணாங்க? தேவனை துதிச்சு போட்டுருந்தாங்களாம். எப்படி அது முடியும்? நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி ஒரு சில வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவரு எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் மேல வச்ச அன்பை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன், வாழ்விலும் தாழ்விலும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வேற எந்த சிருஷ்டியிலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் வச்சிருக்கிற தேவன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்ங்கிறாரு. எப்படி அவரால் அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதாங்க அந்த இடுக்கமான பாதையிலையும் அவங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட அந்த தேவ சமாதானம். ரோம சிறைச்சாலையில் இருக்கிறாரு, பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு சந்தோஷமா இருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேங்கிறார். எப்படி அது முடியும் அப்படின்னா அதாங்க இந்த இடுக்கமான பாதையில இருக்கும் போதும் தேவன் அவங்களுக்கு கொடுத்துட்ட ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப புறாவை குறித்து முதலாவது நம்ம பார்க்கிறோம். இது ஒரு வழிகாட்டியாய், அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. இன்னைக்கும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி 2 வழிகளை வச்சிருக்கிறார். ஒன்னு இடுக்கமான வழி, இன்னொன்னு விசாலமான வழி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே கேட்டு பார்ப்போம். நாம இன்னைக்கு விசாலமான வழியில இருந்துகிட்டு இருக்கிறோமா, இல்ல சரியா இடுக்கமான வழியில தான் போயிட்டு இருக்கிறோமா? இடுக்கமான வழியில போறவங்களுக்கு தான் சபை வாய்ப்பு. மற்ற சகோதர சகோதரிகள் ஒரு சிலர் விசாலமான வழியில இருக்காங்களேன்னு பார்த்துட்டு, பிரதர் அவங்களாம் நல்லா ஜாலியா இருக்காங்க, விசாலமான வழியில போயிட்டு இருக்கிறாங்க, சபைக்கும் வந்துக்கிறாங்க, ஊழியம் கூட செய்யறாங்க, அதனால நானும் அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு போயிடுறேனே அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தவங்களா ஆயிடுவோம். இப்ப 2வது காரியம் புறாவை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 55:6. சங்கீதம் 55வது சங்கீதம் 6வது வசனம். அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். ஏன் இந்த மாதிரி சொல்றாரு? நான் புறாவை போல பறந்து போய் இளைப்பாறுவேன். என்ன அவருக்கு பிரச்சனைங்கிறத 3வது வசனத்துல இருந்து சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 55:3 இருந்து, அவர்கள் என் மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பயக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் அப்படிங்கிறது யாரை குறிச்சு சொல்றாருன்னா அவருக்கு இருந்த சத்துருக்கள், இன்னும் ஒரு சில துன்மார்க்கரை பத்தி சொல்றாரு. அவங்க இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன பண்ணாங்களாம்? பழிசாட்டி குரோதம் கொண்டு அவரை பகைக்கிறாங்க. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது. அடுத்த வசனம், பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. பாருங்க, நல்ல கவனிங்க. இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும் போது எதிரிகள் கண்டபடி பேசுகிறார்கள். இந்த சங்கீதக்காரரை எதிரிகள் என்ன பண்ணாங்களாம்? கண்டபடி பேசுகிறார்கள். பொல்லாதவர்கள் என்னை பாடாய்படுத்துகிறார்கள், தொல்லைக்கு மேல் தொல்லை கொடுக்கிறார்கள், கோபத்தில் என்னை பயங்கரமாய் பகைக்கிறார்கள், வேதனையில் என் நெஞ்சம் துடிக்கிறது, மரண பயம் என்னை உலுக்கி எடுக்கிறது, பயமும் திகிலும் என்னை பிடித்து ஆட்டுகிறது, நான் நடுநடுங்கிக் கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு புறாவை போல ஒரு சிறகு இருந்தா அப்படியே பறந்து போயிடுவேனே இந்த தொல்லையில இருந்து அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க புறா எதுக்கு அடையாளமா சொல்லியிருக்குன்னா 2வது காரியம் நம்ம பார்க்கிறோம், இளைப்பாறுதல்.
நான் புறாவை போல இருந்தா பறந்து போய் இளைப்பாறிடுவேன், ஆனா எனக்கு இளைப்பாறுதல் இல்லையேங்கிறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இளைப்பாறுதல் இன்னைக்கு நம்மளே யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு உலகத்துல நீங்க பாருங்க, இந்த இளைப்பாறுதல் யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முழு உலகமே ஒரு பாதுகாப்பு இல்லாத, ஒரு இளைப்பாறுதல் இல்லாத நிலைமையில தான் இருக்குது. இப்ப ஏழைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கானா? இல்ல. அவங்க என்ன தெரியுங்களா யோசிக்கிறாங்க? ஏழைகள்லாம் யாரு இளைப்பாறுதலோட இருக்கிறதா நினைக்கிறாங்க? எல்லாம் இருக்கீங்களா? இப்ப இந்த உலகத்துல ஏழைகள் கஷ்டத்துல இருக்காங்க இல்லைங்களா? அவங்களாம் யாருங்க? நாங்களும் தான் பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அது ஏழைகள் பிரதர் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்ப அவங்களாம் இந்த இளைப்பாறுதலை யாரை பார்த்து, அவங்களாம் இளைப்பாறுதலா இருக்கிறாங்க, நாங்க இளைப்பாறுதலே இல்லாம இருக்கோம்னு அவங்க யாரை பார்த்து சொல்லுவாங்க? இல்ல, பணக்காரங்களை பார்க்கும்போது இந்த ஏழைகள் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களாம் நல்ல இளைப்பாறுதலோட இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லைன்னு நினைப்பாங்க. பணக்காரங்க இளைப்பாறுதலோட இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா, பணக்காரங்க எப்படி இருப்பாங்க? பணம் சம்பாரிச்சுட்டா இளைப்பாறுதல் வரும்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பணம் சம்பாரிச்சுட்டா ஒரு பிரச்சனை இல்லை, என்ன வந்தாலும் எது சமாளிச்சுக்கும், பணம் சமாளிச்சுக்கோன்னு சொல்லி சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா கவனிச்சிங்கன்னா, பணம் நிறைய சம்பாரிச்சுட்டா என்ன போயிரும் தெரியுங்களா? அப்பயும் இளைப்பாறுதல் போயிடும். ஏன்னா அதை பாதுகாக்கணும். திருடன் வந்து திருடிடுவானோ, பேங்க்ல போட்டிருக்கமே, திடீர்னு பேங்க் திவாலா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்லாதனால நமக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஆனா பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு அதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாயிடும், இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலைமை. இப்ப நீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாத்தீங்கன்னா, ஏழைகளுக்கு அவங்களுக்கு இருக்கிற கடன், அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் வந்து என்னவா இருக்குன்னா இளைப்பாறுதல் இல்லாம இருக்கு. பணக்காரங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சேர்த்து வைக்கிற சொத்தே என்னவா இருக்குன்னா அங்க இளைப்பாறுதல் இல்லாம இருக்கு. அப்ப நமக்கு இன்னைக்கு இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்க நம்ம பாக்குறோம், உண்மையிலேயே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போதுதான் அங்க இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு இளைப்பாறுதல் தராரு? சும்மா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி இல்லைங்க. இளைப்பாறுதலுக்கு தேவன் ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாரு. அந்த நிபந்தனையின் பேர்ல தான் எந்த வேதத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமோ ஒரு நிபந்தனையின் பேர்ல தான் இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க ரொம்ப விவரம், எதை விட்டுருவாங்க தெரியுங்களா? நிபந்தனையை விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, எல்லா வீட்டு வாசல் முன்னாடியும் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா யாருக்கு வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வசனம் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கு? எங்க சொல்லுங்க பாப்போம். இது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் சங்கீதம் 91 முதல் வசனம் என்னதுங்க? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறவங்களுக்கு தான் வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. சரிங்களா? அதே மாதிரி எபிரேயர் 13:5 பாத்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கோம். யாரை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் அப்படின்னா மேல ஒரு நிபந்தனை இருக்கும். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நினைங்க, அப்ப தேவன் என்ன பண்ண மாட்டாரு? உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லியிருக்கோம். அப்ப எப்பவுமே வேத வசனம் ஒரு நிபந்தனையின் பேர்ல தான் இருக்குங்க. சரிங்களா? இங்க நம்ம பாக்குறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேனா? சும்மா அந்த இளைப்பாறுதலை இயேசு கிறிஸ்து வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? எபிரேயர் 4:1. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பாத்தீங்களா? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அடையணும்னா அதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அதை அடையாமல் பின்வாங்கி போனவளாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கணும். அப்பதான் அது நடக்கும். சும்மா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கிடைச்சிடாது.
யாருக்கு கிடைக்கும்னா அதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்ல வருதுன்னா, அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்துல இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள், அதுல இருக்கிற சத்தியங்கள். அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன தெரியுங்களா இருக்கணும், நமக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். நல்லா கவனிங்க. எப்போ ஒருத்தருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னா தேவனுடைய வார்த்தைய அவங்க என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசிக்கணும்னா எல்லாராலையும் அதை விசுவாசிக்க முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் விசுவாசிக்க முடியாது. யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு தேவன் மேல விசுவாசம் இருக்குங்களா? பொதுவா கேட்டா இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆனா குறிப்பிட்டு கேட்டோம்னா தேவன் மேல விசுவாசம் இருக்கானா நிறைய நேரங்கள்ல நமக்கு என்ன தெரியுங்களா இருக்காது, விசுவாசம் இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா அவர் சொன்னபடி நடந்தா தானே விசுவாசம் இருக்கும். நிறைய நேரம் நம்ம மனசாட்சியை என்ன தெரியுங்களா பண்ணும், குற்றப்படுத்தும். இப்படியெல்லாம் இருந்துகிட்டு ஆண்டவர் உனக்கு செய்வார்னு நினைக்கிற, செய்வாரு அப்படின்னு எது குற்றப்படுத்தும்? நம்ம இருதயமே நம்மளை குற்றப்படுத்தும். அதே நேரத்துல தேவனுக்கு பிரியமா நடந்தோன்னு வைங்களே, ஆண்டவருக்காக நான் வாழ்றேன், அப்ப கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு அவர் செய்ய வேண்டியதை செய்வாரு. அந்த ஒரு கீழ்ப்படியும் போது நமக்கே என்ன வரும்னா விசுவாசம் அதிகரிக்கும். இப்போ உலகத்திலே ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம உண்மையா இருக்கோம்னு வைங்களே, அப்ப அந்த எஜமான் நம்மளை வேலையை விட்டு துரத்திடுவார்னு தோணுமா? நான் சரியா இருந்துட்டு இருக்கிறேன், அவர் எதுக்கு என்ன துரத்த போறாரு? நான் எஜமானுக்கு உண்மையா இருக்கிறேங்கும் போது அந்த பயம் இருக்காது. அதே நேரத்துல திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுக்கு எப்படி இருக்கும், எப்ப கண்டுபிடிப்பாரோ எப்ப துரத்துவாரோ இந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இங்க நம்ம பாக்குறோம், யாருக்கு இளைப்பாறுதல் அப்படின்னா யார் தேவனுடைய வார்த்தைக்கு முழுக்க கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் விசுவாசம் இருக்கும். உதாரணத்துக்கு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எல்லாமே நன்மைக்குங்கிற விசுவாசம் எப்போ வரும்? தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப ஏன் நமக்கு நன்மை குறைவுபடுது அப்படின்னா நமக்கு விசுவாசம் அங்க குறைவுபடும் போதுதான் இதெல்லாம் அங்க தோணும். அதே நேரத்துல தேவனை முழுசா நம்பி இருக்கும்போது நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் பாடுகள் வருமானா வரும். ஆனா அதன் மத்தியில் நம்ம எப்படி தெரியுங்களா இருப்போம், ரொம்ப விசுவாசமா இருப்போம். தேவனுடைய சித்தம் இல்லாம இது எனக்கு நடக்கல, தேவனுடைய சித்தம் இல்லாம இது என் வாழ்க்கையில நடக்காதுங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு என்ன ஆகும்னா அங்க உருவாகும். அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு இளைப்பாறுதலை தரும். அப்ப என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விசுவாசம் நமக்குள்ள வளரும். விசுவாசம் நமக்குள்ள வளரும் போது நம்முடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் உள்ளதா இருக்கும். எபிரேயர் 4:11. எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள். பாத்தீங்களா, அதுதான் இங்க பவுல் எச்சரிக்கையா சொல்றாரு. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கே. அப்ப எப்ப விழுந்து போவோம், கீழ்ப்படியாமை வரும்போதுதான் விழுந்து போவோம். நாம் அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியாம போயிடும். யாருக்கு இது நடந்துச்சு? திருஷ்டாந்தம் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்கள இளைப்பாறுதலோட வனாந்தரத்தில் நடத்துறதுக்கு தான் தேவன் கூட்டிட்டு வந்தாருங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் குறைஞ்சு போச்சு. அந்த கீழ்ப்படியாததுனால இவங்கனால விசுவாசம் இவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. வனாந்தரத்திலே அவங்க என்ன வானாங்க, அழிக்கப்பட்டாங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஆகையால் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்கல்ல, அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, புறா இளைப்பாறுதலுக்கு அடையாளமா இருக்கு. அந்த இளைப்பாறுதல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு தர்றாரு. எப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிப்போனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அதனாலதான் எதிரே பாருங்க, எபிரேயர் 4:7. எபிரேயர் 4:7. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின் தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதிருங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை அநேக நேரங்கள நமக்கு வந்துட்டே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தை வருது, இட நாட்களில் ஆன்லைன் மூலமா தேவனுடைய வார்த்தைகள் வருது. நாம கீழ்ப்படுகிறோமா, இருதயத்தை கடினப்படுத்துறோமா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தீங்க?
அது பிரதர் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னான்னு யோசிப்போம், அப்புறம் யார் வந்தான்னு யோசிப்போம், அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிப்போம். இந்த நிலைமையில இருக்கிறோமா? பாருங்க, அன்னைக்கெல்லாம் இது நிறைய அதாவது கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒரு சில காலகட்டங்கள்லாம் தேவனுடைய வார்த்தைகளே கிடைக்காம ஜனங்கள் பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர்லாம் போய் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? இத்தாலியில நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்காரு. அவரு சொல்றாரு, ஆன்லைன்ல மட்டும்தாங்க நாங்க சகோதர சகோதரிகளை கூடிக்கிறோம். ஏன்னா நேர்ல கூடுறதுக்கு சகோதர சகோதரிகள் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ தான் நேர்ல கூடுறாங்களாமா. மற்ற நேரங்கள்ல அவங்க ஆன்லைன்ல தான் கூடிக்கிறாங்களாமா. சகோதர ஐக்கியம் இல்லை. உங்களையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறாரு. என்ன கஷ்டங்க? நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி அவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஆனா இவ்வளவு வாய்ப்புகளோட வந்திருக்கிறோமே நம்ம தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு சந்தோஷமா கேட்கிறோம், எந்த அளவுக்கு பயபக்தியோட கேட்கிறோம், எந்த அளவுக்கு ஒரு கடினம் இல்லாத தன்மையோட கேட்கிறோம், யோசிச்சு பார்க்கணுங்க. எஸ்ரா காலத்துல எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சா ஜனங்கள் எல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? படிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? ஆமேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இப்ப சீக்கிரம் ஆமேன்னு சொல்லலான்னு யோசிக்கிறீங்களோ? அப்படியே எந்திரிச்சு நிற்பாங்க. பல மணி நேரங்கள் தேவனுடைய வார்த்தையை எப்படி தெரியுங்களா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்திரிச்சு நின்று பயபக்தியோட கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் இங்க சொன்னோன்னு வைங்க, இன்னைக்கு சபை கொடுகை காலையில 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். வந்தா 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கணும்? நின்றுகிட்டே தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னா எத்தனை பேர் இங்க வருவோம்? நினைச்சு பாருங்க. நமக்கு எவ்வளவோ சௌகரியங்கள் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாருங்க. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு கவனத்தோட நம்ம கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, இதை எந்த அளவுக்கு அபியாசப்படுத்த நம்ம முயற்சி செய்யறோம். நம்மளே சிந்திச்சு பார்க்கணுங்க. நிறைய கணக்கு கொடுக்கணுங்க தேவனுக்கு. சும்மா இப்படி வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போயிட்டா நம்மளாம் பரலோகம் போயிடுவோம் நினைச்சோம்னா நாமளே ஏமாத்திக்கிறோம். அது சாதாரண விஷயம் இல்லை. இங்க வந்துட்டு போறதுனால ஒருத்தர் பரலோக வாய்ப்புக்கு போயிட முடியாது. இங்க கேட்கிற சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அபியாசப்படுத்துறோங்கிறத தான் தேவன் பார்ப்பாருங்க. கேட்டு வெளியே போன உடனே என்ன கேட்டோங்கிறது மறந்துருச்சுன்னா, இல்ல ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு நேரம் வந்துட்டு போறோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏன்னா இந்த ஓட்டம் ஓடுறதுக்கு நிறைய பேர் படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம யோசிக்கணுங்க. அப்ப ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம்னா நம்ம ஒரு சில முடிவுகள் எடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா வாழணுங்கிற முடிவுகள் எடுக்கணும். அப்பதான் இது ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது 4:7 மறுபடி வாசிங்க. எபிரேயர் 4:7 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது கடினம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. கடினம் வந்தா என்ன ஆகுங்க? இப்போ ஒரு நிலம் இருக்கு, தண்ணி ஊத்துறோம், என்ன ஆகும்? தண்ணி அந்த நிலம் உள்வாங்கும். இதே ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுல தண்ணியை ஊத்துறோம், என்ன ஆகுங்க? கல்லுல தண்ணி பட்டா வடிஞ்சு போயிடும். ஏன்? அந்த கல் எப்படி இருக்கு? இறுகி போய் இருக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தை வரும்போது அதை உள்வாங்கக்கூடிய இருதயம் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல வந்து அது அப்படியே போயிடக்கூடிய ஒரு தன்மையா நம்ம இருதயம் இருக்கா? அதுதான் 3 உதாரணம் சொல்லுவோம். ஒண்ணு கல்லு, இன்னொன்னு கண்ணாடி, இன்னொன்னு வைரம். இது 3 அடையாளம் சொல்லுவோம். இந்த வைரம் என்ன தெரியுங்களா பண்ணும்? வெளிச்சத்தை வாங்கிட்டு உள்ள வச்சுக்கோங்க. எப்பயாவது இருட்டான சூழ்நிலை வரும்போது இந்த வைரம் என்ன தெரியுங்களா பண்ணும்? அது அப்படியே பிரகாசிக்கும். சூரியன் என்ன தெரியுங்களா பண்ணும்? வெளிச்சத்தை வாங்கும். சூரிய வெளிச்சத்தை வாங்கின உடனே என்ன பண்ணும்? அப்படியே பிரதிபலிக்கும். இந்த பக்கம் கண்ணாடி நம்ம எடுத்தோம்னா என்ன ஆகிடும்? பழைய நிலைமைக்கு ஆகிடும். கல்லுல சூரிய வெளிச்சம் பட்டா என்னவாகும்? ஒண்ணுமே ஆகாது. பாருங்க, சூரிய வெளிச்சம் வைரத்துல பட்டா அது உள்வாங்கி வச்சு இருள் அது என்ன பண்ணு தெரியுங்களா? வெளிச்சம் கொடுக்கும். கண்ணாடி சூரிய வெளிச்சத்தை வாங்கும், அந்த ஸ்பாட்லயே வெளிச்சத்தை கொடுத்துட்டு விட்டுரும். கல்லு எவ்வளவுதான் சூரிய வெளிச்சத்தை வாங்கினாலும் ஏன்னா சூடாகும். சரிங்களா? வேற எந்த இதுவும் அதுகிட்ட பிரதிபலிப்புமே இருக்காது. இதை நம்ம இருதயத்துக்கு ஒப்பிடணும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு உள்வாங்கி கஷ்டமான நேரங்கள்ல ஐயோ தேவனுடைய வார்த்தை இப்படி நம்ம கேட்டோமே, இப்படி படிச்சோமே அப்படின்னு சொல்லி நம்ம அதை உள்வாங்கி பிரகாசிக்கிறோமா? இல்ல கேட்ட உடனே ஐயோ பிரதர் சூப்பர், இன்னைக்கு சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு,
வெளியே போயிட்டு என்னன்னு கேட்டா அது நல்லா தான் பேசினாரு, ஆனா என்ன பேசினாருன்னு இதுதான் கண்ணாடி. இன்னொன்னு கல்லு. வருவோம் உட்காருவோம், ரொம்ப நேரம் பேசினா என்ன ஆயிடுவோம்? எல்லாம் இருக்கீங்களா? சூடாயிடுவோம். இன்னும் அது அப்படின்னு சொல்லி, சரிங்களா? நாம கல்லா இருக்கிறோமா, கண்ணாடியா இருக்கிறோமா, இல்ல வைரமா இருக்கோமாங்கிறது நம்ம கைகள்ல தான் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். தேவன் பார்ப்பாரு, என் பிள்ளைகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்கிறேனே, நான் என் வார்த்தையை சகோதரர்கள் மூலமா கொடுக்கிறேனே, இந்த வார்த்தைக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, அதை ஒரு பயபக்தியோட கவனிக்கிறாங்களா, இல்ல ஏனோ தானோன்னு கேட்கறாங்களா, இல்ல அது ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறாங்களா, இல்ல ஒரு பொழுதுபோக்கா அதை எடுத்துக்கிறாங்களா, தேவன் பார்ப்பாரு. அப்ப எந்த ஒரு நிலம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலமா இருக்கும். அதான் 4 வகையான நிலங்கள் கூட சொல்லுவார் ஓமையில. அப்ப நாம் எந்த மாதிரி ஒரு நிலமா இருக்கிறோங்கிறத நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அப்ப 2வது காரியம், புறா இளைப்பாறுதலுக்கு அடையாளமா இருக்கு. அந்த இளைப்பாறுதல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அது நமக்கு கிடைக்கும். 3வது காரியம், புறா எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, அதான் ஆதார வசனம் கூட நம்ம வாசிச்சோம், கபடற்ற தன்மை. நல்லா கவனிங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அப்ப முதல் காரியம், புறா ஒரு வழிகாட்டிக்கு அடையாளமா இருக்குது. நாம எந்த வழியில நடந்துகிட்டு இருக்கிறோம், இடுக்கமான வழியா விசாலமான வழியான்னு யோசிச்சுக்கணும். அடுத்து புறா ஒரு இளைப்பாறுதலுக்கு அடையாளமா இருக்கு. நாமளும் கூட ஒரு இளைப்பாறுதலோட இந்த வாழ்க்கை வாழணும், இந்த இடுக்கமான பாதையில. ஆனா இளைப்பாறுதல் எப்ப கிடைக்கும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் விசுவாசம் வரும். விசுவாசம் இருக்கும் போதுதான் இளைப்பாறுதல் நமக்கு இருக்கும்னு பார்த்தோம். இப்ப 3வது காரியம் பார்க்கும்போது, இது ஒரு குணலட்சணம் சார்ந்த ஒரு காரியமா இருக்கு. புறா எதுக்கு தெரியுங்களா அடையாளம்? கபடற்ற தன்மை, இன்னசென்ட். அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளான நாம புறாவை போல கபடற்றவர்களா இருக்கிறோமா? கபடுனா என்னங்க? வெளிப்படையா இல்லாம இருக்கிறது கபடு. கபடு இல்லைன்னா தான் வெளிப்படையா இருக்கிறது. கபடுங்க, அவங்க ரொம்ப கபடு நிறைஞ்சவங்க. அப்படின்னா உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, இதுதான் கபட நாடகம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவங்க வெளியில பாக்குறது உண்மை கிடையாது, உள்ளுக்குள்ள வேற ஒரு ஆள் இருக்கு. அது ஏதாவது ஒரு சோதனை வந்தா தான் உள்ள இருக்கிற ஆள் என்னவாரு. இங்க வரும்போது நம்ம எல்லாம் என்ன சகோதர சகோதரிகள் தான், எல்லாம் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் தான். ஆனா வீட்டுல போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தான் உள்ள இருந்து சொயின்னு என்னவாகும், இன்னொரு ஆள் வெளியில வரும். அந்த ஆளுக்கும் இங்க இருக்கிறவருக்கு என்னவே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அவரா இவரு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த உள்ளான நிலைமை, இதுக்கு பேரு தாங்க கபடு. சரிங்களா? வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 26:24. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். பாத்தீங்களா? தன் உள்ளத்துல கபடத்தை வச்சுக்கிட்டு உதடுகள்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம்? சூது பேசுகிறார். உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி. எரேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 9:8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபட பேசுகிறது. பாத்தீங்களா? அவர்கள் நாவு எப்படின்னா கூர்மையாக்கப்பட்ட அன்பா, அன்பு இல்ல அம்பு. சரிங்களா? இது எப்படி இருக்கு? கபடம் பேசுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? வெளியில பார்த்தா ஸ்தோத்திரம் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், வந்துட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோமா? இல்ல உள்ளயும் வெளியவும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? ஒருத்தவங்க மேல கோபம் வர்றது தப்பு கிடையாதுங்க. ஆனா நம்ம கோபமா இருக்கோங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா சரி. இவங்களா என்னை பத்தி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவங்களா என்னை பத்தி இப்படி பேசுனாங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு நாம இருந்தோம்னு வைங்களேன், இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப தப்பு. சகோதரர் சொல்லும் போது, இன்னைக்கு சகோதரர்கள் மத்தியில கபடு உள்ளவங்க அதிகமா, கபடு இல்லாதவங்க அதிகமானா என்ன சொல்லியிருப்பாரு?
கபடு உள்ளவர்கள் அதிகம். ரெண்டாவது, இவங்களைத்தான் இன்னைக்கு அநேகர் விரும்புகின்றனர். ஒருத்தர் உண்மையா இருந்தா இன்னைக்கு எல்லாருக்கும் அது என்ன ஆகுறது இல்லைங்களா, பிடிக்க மாட்டேங்குதான். கபடா இருந்தா தான் எல்லாருக்கும் பிடிக்குதான், அவங்களத்தான் எல்லாரும் நம்புறாங்களாம். பாருங்க, நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க. கபடு நமக்குள்ள இருந்தா, ஐயோ அது எப்படிங்க, நான் அவங்க கிட்ட வெறுப்பா இருக்கிறத காமிச்சிட்டேன்னா எப்படி, அதனால என்ன பண்ண போறேன், இன்னையில இருந்து நடிக்க போறேன், இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் சகோதரர் சொல்லும் போது, நிறைய இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிட்டாலும் சத்தியம் பேசிட்டாலும் கபடோட நம்ம இருந்துட்டோம்னா ஒருபோதும் சபை வாய்ப்பை அடைய முடியாது. கபடு உள்ளவர்கள் எவ்வளவு ஊழியம் செய்தாலும் அதனால் பயனில்லை. நம்ம நினைச்சுக்கலாம், இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது, அந்த பிரதரை பத்தி தப்பா யோசிச்சுக்கிட்டு வெளியில நல்ல விதமா பேசுறேன், அந்த சகோதரியை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு வெளியில நல்ல விதமா பேசிடுறேன், அவங்கள திருப்திப்படுத்திட்டா போதுமே அப்படின்னு நிறைய நேரங்களை நினைச்சிடறோம். ஆனா உள்ளத்தையும் உள்ளத்தின் ஆழத்தையும் பார்க்கிற தேவனை என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். கோபம் கஷ்டம் இருக்கா, ஓப்பனா பிரதர், சாரி பிரதர், என்னால உங்ககிட்ட ஃப்ரீயா பேச முடியல, ஜெபம் பண்ணுங்க, நானும் ப்ரேயர் பண்றேன், சரிங்களா? ஆனா எனக்கு எப்ப மைண்டு ஃப்ரீ ஆகுதோ அப்ப நான் பேசுறேன் பிரதர், இப்ப என் மைண்டு சரியில்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டோம்னா தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அதே நேரத்துல உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடிச்சோன்னு வைங்களேன், அதை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டாரு. பிலிப்பியர் 2:15-16, பிலிப்பியர் 2:15 மற்றும் 16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இந்த உலகம் அப்படித்தான் இருக்கு, கோணலும் மாறுபாடும் கபடும் நிறைஞ்சு போய் தான் இந்த உலக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்ப கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம குற்றமற்றவர்களா கபடற்றவர்களா தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கணும். அப்பதான் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அப்ப புறா கபடு இல்லாத ஒரு தன்மைக்கு அடையாளமா இருக்கு. அப்ப நாமளும் கூட நமக்குள்ள கபடு இருக்கா ஒத்துக்கணும். ஆமா ஆண்டவரே, எனக்கு கபடு இருக்கு, இந்த கபடு என்னை விட்டு போறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபிச்சு அதுல இருந்து விடுதலை வரணும். ஒரே நாள்ல இதெல்லாம் கிடைக்காதுங்க, கொஞ்சம் சமாளிப்போம், அடுத்த நாளே என்ன ஆயிடுவோம், மறுபடி சோர்வு வந்த உடனே மறுபடி கபடா மாற ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஜெயிக்கணும். தேவனுடைய சமூகத்துல போய் பாருங்க, அந்த சகோதரன்கிட்ட நான் கபடா பேசிட்டேன், சகோதரி கிட்ட கபடா நடந்துட்டேன், என்னை மன்னிங்க, நான் உண்மையுள்ளவனா இருக்கிறதுக்கு உண்மையுள்ளவளா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அழுது ஜெபிக்கணுங்க. அப்பதான் இது நம்மளை விட்டு போகுமே ஒழிய இல்லைன்னா போகாது. 1 பேதுரு 2:1-2 1 பேதுரு 2:1 மற்றும் 2. இப்படி இருக்க கர்த்தர் தய உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு அப்படின்னா என்ன அர்த்தங்க? இதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லைங்க. சபைக்கு வந்துட்டா போதும், சத்தியம் கேட்டா போதும், நான் ஓகே தேவ பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நாம ஒழிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இதையெல்லாம் சரி செய்யாம நம்மளால சபை வாய்ப்பு பெறவே முடியாது. இங்க பாருங்க சொல்றாரு, இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர். ஆமா, எத்தனை தடவை சொல்லுவோம், ஆண்டவர் பிரதர் அவரோட தயையினால நான் உயிரோட இருக்கேன், அவருடைய தயையினால எனக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாரு, அவர் தயை உள்ளவர்ங்கிறோம். அப்படி தயை உள்ளவர் அப்படிங்கிறத நீங்க ருசி பார்த்தீங்கன்னா அவரை பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்ல விஷயம், ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம செய்ய வேண்டியது சகல துர்குணத்தையும், அடுத்து சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு அதை நீக்குங்கிறாரு. இதெல்லாம் நம்மளை கடைசி நாள்ல நியாயம் தீர்க்கக்கூடிய வார்த்தைகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும் போது, அதனால் எல்லா விதமான கெட்ட குணத்தையும் சூழ்ச்சியையும், இந்த கபடத்துக்கு சொல்றாங்க பாருங்க மொழிபெயர்ப்பு, வெளி வேஷத்தையும், எல்லா விதமான கெட்ட குணத்தையும் சூழ்ச்சியையும் வெளிவேசத்தையும் பொறாமையையும் புண்படுத்துகிற பேச்சுகளையும் விட்டு விடுங்கள். அப்ப 3வதா இந்த புறா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும். ஆரம்பத்துல நிறைய இருக்கும், எல்லாருக்கிட்டையும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்போம், கொஞ்சம் கூட பரிசுத்தம் இருக்காது, கொஞ்சம் கூட தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்காது. ஆனா மற்றவங்ககிட்ட பேசும்போது எப்படி பேசுவோம்,
அதுங்க பிரதர் ஆண்டவருக்கு பயப்படணும் இல்லைங்களா, ஐயோ ஆண்டவர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா போக போக சத்தியத்துக்குள்ள வளர வளர நான் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிலர்கிட்ட உண்மையா, அதாவது தவறா இருக்கிறேன்னா நான் உண்மையா என்னை மாத்திக்கணும். இதை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அடிக்கடி நான் சொல்றதுதான், இந்த குணமெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சபையில இருந்தா, குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட கபடு தன்மையோட இருக்கக்கூடாது. பெத்தவங்க பிள்ளைங்க கிட்ட கபடா இருக்கக்கூடாது. கணவன் மனைவி கிட்ட கபடா இருக்கக்கூடாது. மனைவி கணவன் கிட்ட கபடா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் பிரதர். மத்தவங்க கிட்ட கபடா இல்லாம இருக்கணும்னா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கணவன் கிட்ட மனைவி கிட்ட கபடா இல்லாம எப்படி இருக்கிறது? ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி நான் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரு நாள் என்ன பண்ண போறீங்கன்னா, என் உள்ளத்துல இருக்கிறதையெல்லாம் அப்படியே வெளிப்படுத்தி என் மனைவிக்கு காமிக்க போறீங்க. என் மனைவி உள்ளத்துல இருக்கிறதையெல்லாம் வெளிப்படுத்தி எனக்கு காமிக்க போறீங்க. அப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா? இல்ல இல்ல இல்ல, சரியாத்தான் இருக்கு, நான் யூகிச்ச மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்படியெல்லாம் செய்வாரா பிரதர் அப்படிங்கிறீங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? கணவன் உள்ளத்துல இருக்கிறதையெல்லாம் மனைவிக்கு அப்படியே வெளிப்படுத்தி காமிச்சு, மனைவி உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் கணவனுக்கு வெளிப்படுத்தி காமிப்பாருங்கிற மாதிரி எங்கேயாவது வசனம் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படியெல்லாம் இருந்தா இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் எதுவும் இருந்துடக்கூடாது பிரதர் அப்படிங்கிறீங்களா? வாசிச்சிடலாமா வசனம்? வாசிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரமா, 4-5 ஒரே நிமிஷம் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீருங்கள். காலத்துக்கு முன்னாடியே எதை குறிச்சு தீர்ப்பு சொல்லிடாதீங்க. வீட்டுக்காரரை பார்த்து உங்களுக்கு அன்பே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. வீட்டுக்கார அம்மாவை பார்த்து உனக்கு என் மேல பாசமே கிடையாது அப்படியெல்லாம் எந்த தீர்ப்பும் சொல்லிடாதீங்க. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்குதே அந்த குணத்தை அத ஒரு நாள் வரும். அப்ப என்ன பண்ணுவாரு? அப்படியே வெளியரங்கமாக்குவாருங்க. நம்ம மனசுக்குள்ள என்னவெல்லாம் இருக்குங்கிறத அவர் என்ன பண்ணுவாரு? வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இருதயத்துக்குள்ள இருந்தது எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் ஓப்பன் ஆக போகுது. அப்ப சொல்லுவீங்க என்னன்னு? வீட்டுக்காரரை பார்த்து, ஐயோ நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க, உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைன்னு நினைச்சிட்டேங்க. ஆனா இப்ப ஆண்டவர் சொன்ன பின்னாடி இருதயத்தை ஓபன் பண்ணி காமிச்சாதாங்க தெரியுது உங்களுக்கு என் மேல இவ்வளவு அன்பு இருந்துச்சா. இதுவும் கூட அன்னைக்கு நடக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பாருமா, நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், உனக்கு என் மேல அன்பே இல்லைன்னு நினைச்சிட்டேன். ஆனா ஆண்டவர் இப்போ இருதயத்தை வெளிப்படுத்துறாரு, இவ்வளவு என் மேல அன்பு வச்சிருந்தியா அப்படிங்கிறதையும் அன்னைக்கு என்ன பண்ணுவாரு? அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைனா உன்னை போய் நான் நம்பிட்டு இருந்தேனே, இவ்வளவு என் மேல அன்பா இருந்தேன்னு சொல்லி ஆண்டவர் இப்ப வெளிப்படுத்தும் போது தானே தெரியுது இவ்வளவு மோசமா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தியா, இவ்வளவு மோசமா எனக்கு மனசுல திட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்லாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் அன்னைக்கு வெளிப்படக்கூடாதுன்னு வைங்க. அப்ப என்ன பண்ணணும்? இப்பவே எல்லாத்தையும் ரப்பர் போட்டு அழிச்சு, சரிங்களா? ரப்பர் போட்டு அழிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இப்படியெல்லாம் என் வீட்டுக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் என் வீட்டுக்காரம்மாவை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் கழுவி சுத்திகரிங்க. இனி நான் அப்படி நினைக்காம இருக்க எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணிடலாம். ஒரு சில சொல்ற மாதிரி காரியம் இருந்தா, சாரிங்க உங்களை பத்தி நான் இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை என்ன பண்ணிடலாம்? கேட்டு அக்கௌண்ட்டை என்ன பண்ணிடலாம்? க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? கேட்க முடியாத விஷயம், ஐயோ இதெல்லாம் இப்ப சொன்னேன்னா வீட்டுல பிரச்சனை ஆயிடுங்கிறத தேவனுக்கிட்ட மட்டும் சொல்லி என்ன பண்ணிக்கலாம்? சரி பண்ணிக்கிட்டோம்னா வீட்டுல இருக்கிற கபடுத்தன்மை என்னவாயிடும்? நமக்கு இல்லாம போயிடும். சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க. வீட்டுல ஆரம்பிக்கணும் இந்த கபடு இல்லாத தனத்தை. தேவன் பரலோகத்திலிருந்து பார்ப்பாரு, என் பிள்ளைங்களுக்கு சத்தியம் கொடுத்துட்டேன், என் பிள்ளைங்க கபடு இல்லாம வாழ்றதுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்றாங்கிறத கூர்ந்து பார்ப்பாருங்க. அப்படி இந்த உலகத்துல யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க சபை வாய்ப்பு. முழுசா ஆயிடுவாங்கன்னா சொல்ல வரல, ஆனா அந்த முயற்சி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதை தேவன் பார்ப்பாருங்க. அதுக்குரிய கணத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. ஒருபோதும் யாரை தெரியுங்களா மன்னிக்கவே மாட்டாரு.
மாய்மாலக்காரங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டார். அவங்க எவ்வளோ பெரிய ஊழியங்கள் செஞ்சிட்டாலும் சரி, எவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டாலும் சரி, மன்னிக்கவே மாட்டார். யாரை தெரியுங்களா? மாய்மாலக்காரங்களை. ஏன்னா அவங்க ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதான் நடிக்கிறாங்களே. நல்லா நடிச்சு பழகிரும்போது அவங்கனால தங்களை திருத்திக்கவே முடியாது. அப்ப இந்த புறா கபடு இல்லாத ஒரு தன்மைக்கு அடையாளமா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை என்னங்க? புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்க, அதே நேரத்துல பாம்பை போல என்னவாருங்க, வீணாவாவும் இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எச்சரிக்கை உணர்வு. யாருக்கிட்ட எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, ஒரு ஞானம் இருக்கணும். அதே நேரத்துல கபடுத்தன்மையோட நம்ம இருந்துடக்கூடாது. முடிச்சிடலாங்களா, இல்ல அதாவது அடுத்த பாயிண்ட் எதுவும் பார்க்கலாமா? சரி, இப்ப 4வது காரியம், புறா எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது பலி செலுத்துறதுக்கு அது அடையாளமாக இருக்குது. லேவியராகமம் 1:14. லேவியராகமம் 1:14. அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளில் இருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்னா, ஒரு சில வழிமுறைகள் சொல்லியிருந்தார். நல்ல வசதி இருக்கிறவங்க காளையை கொண்டு வந்து பலி செலுத்தலாம். இன்னும் கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கிறவங்க ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தலாம். வழியே இல்லைங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க அப்படின்னா அவங்க என்ன தெரியுங்களா பண்ணலாம், புறாவை கொண்டு வந்து அங்க பலி செலுத்தலாம். லேவியராகமம் 5:7. லேவியராகமம் 5:7. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாது இருந்தால், பாத்தீங்களா, ஆடு புடிச்சிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா, அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். பாத்தீங்களா, அப்ப சக்தி இல்லாது இருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அப்ப அன்னைக்கு புறா பலி செலுத்துறது, புறா பலி செலுத்துறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அது இன்னைக்கு யாரை அடையாளப்படுத்துதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன இருக்கிறாருங்க, பலியாகி இருக்கிறத அதை அடையாளப்படுத்துது. அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது நியாயப்பிரமாண காலத்துல புறா பலியாகி இஸ்ரேல் ஜனங்களினுடைய பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்துச்சு. இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பலியாகி நம்மளுடைய பாவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, மன்னிப்பு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது போதுமானா? அது முழுமை இல்லை. போதும், ஆனா முழுமை இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எந்த அளவுக்கு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும்னா, ஆரம்ப கட்டங்களில் நம்ம செய்கிற பாவங்களை முழுசா அது மன்னிக்குது. அதுக்கு வசனம் சொல்லும்போது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் அப்படின்னா, அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்ன தெரியுங்களா ஆயிடும், கழுவி நம்மளை சுத்திகரிச்சிடும். ஆனா இப்ப நாம என்ன தெரியுங்களா பண்ணணும், மறுபடியும் இன்னைக்கு ஒரு சில சபைகள்ல செய்யறாங்களே, வாரம் முழுக்க பாவம் செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருந்தேன், பாவ மன்னிப்பு கேட்ட பாவமெல்லாம் என்னவாயிடும், சரியாயிடும். மறுபடியும் அந்த வாரம் முழுக்க பாவம் செய்யறது, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பாவ மன்னிப்பு வாங்கிறது. அப்படி நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது இல்ல. பரிசுத்தம் ஆகணும். நம்மளுடைய இலக்கு கிறிஸ்துவின் சாயலா மாறணும். நம்முடைய குணலட்சணங்கள்ல மாற்றங்கள் வரணுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு சில தவறுகள் செய்யறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவி சுத்திகரிங்கன்னா கண்டிப்பா தேவன் சுத்திகரிக்கிறார். ஆனா நமக்குள்ள மாற்றங்கள் வந்தாகணும். அப்ப என்ன பண்ணணும், வசனம் வாசிங்க. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்குது. அடுத்து தேவனுடைய வார்த்தை, அது நம்மளை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தையினால நம்ம சுத்திகரிப்பு அடையணும்னா தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். அதுக்கு தான் வேதத்துல சொல்லும்போது, சகோதரர்கள் சொல்லும்போது, பெர்சனல் ஸ்டடி. நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில வேதத்தை வாசிச்சு தியானிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நாள் இங்க வரோம், ஏதோ ஒரு சத்தியத்தை கேட்கிறோம் போறோம்னா பரிசுத்தம் ஆயிட முடியாது. நம்ம தனிப்பட்ட முறையில வேதத்தை தியானிக்கணும், அன்னன்னைக்கு வாசிக்கணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என் குறைய உணர்த்துங்கன்னு கேட்கணும். இங்க நம்ம சத்தியம் பேசும்போது எல்லாருக்கும் சத்தியம் போகுமா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே போல சத்தியம் போகாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தான் மனசுக்குள்ள படும்.
ஒரு சிலர் ஆரம்பத்துல ஒரு 2 வார காரியங்களுக்கு எப்படி இருப்பாங்க, ரொம்ப விழிப்பா கவனிப்பாங்க. மீதி இருக்கிற காரியத்துக்கு என்ன ஆயிடுவாங்க, ஒரு சமயம் தூங்கினாலும் தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த 2 காரியம் தான் மனசுக்குள்ள போயிருக்கும். ஒரு சிலர் ஆரம்பத்துல கொஞ்சம் தூங்கிடுவாங்க, கடைசியா ஒரு 2 காரியத்துக்கு ரொம்ப விழிப்புணர்வங்களா இருந்துருவாங்க. ஒரு சிலருக்கு ஒண்ணுமே புரியாம கூட போயிடும். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தனிப்பட்ட முறையில வேதத்தை தியானிக்கிறோம்னு வைங்களே, கண்டிப்பா அது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுல தான் நம்ம அதிகமா சுத்தமாக முடியும். இங்க தேவன் எல்லாரு கூடயும் பேசணும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில வேதத்தை தியானிச்சீங்கன்னா தேவன் யாரு கூட மட்டும்தான் பேசுவாரு, நம்ம கூட மட்டும்தான் பேசுவாரு. இது இந்த பர்சனல் ஸ்டடி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அதுதான் பாருங்க ஒரு அடையாளமா வேதத்துல சொல்லியிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. போதுங்க. இது எதை பத்தி சொல்லியிருக்குன்னா ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்லியிருக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்கள் உள்ள பிரவேசிக்கணும்னு வைங்களே, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வெண்கல தொட்டி இருக்கும், நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். அந்த வெண்கல தொட்டியில இருக்கிற தண்ணியில என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய கை கால்களை கழுவிக்கிட்டு தான் உள்ளேயே போவாங்க. இது தண்ணீர் அங்க சுத்திகரிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. இங்க வேதம் சத்தியம் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அது அடையாளமா இருக்குது. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த சத்தியத்துக்குள்ள நாம 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம், ஒரு சிலர் 1 வருஷம் 2 வருஷம்லாம் வருஷம் வச்சுக்கிட்டு இருப்போம், சரிங்களா? இந்த சத்தியத்துக்குள்ள நமக்குள்ள அடைந்த மாற்றங்கள் என்ன? எல்லாம் இருக்கீங்களா? சத்தியத்துக்குள்ள 5 வருஷம் ஆனவங்க இருப்போம், 10 வருஷம் ஆனவங்க இருப்போம், 20 வருஷம் ஆனவங்க இருப்போம்னு வச்சுப்போம், 2 வருஷம் ஆனவங்க கூட இருப்போம். ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நான் ஆவிக்குரிய மாற்றங்கள் பெற்றிருக்கிறேன், இவ்வளவு குணலட்சண வளர்ச்சி எனக்குள்ள வந்திருக்குன்னு எதாவது சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரையும் எந்திரிச்சு சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோமே. பிரதர், நான் இப்ப 5 வருஷம் ஆச்சு பிரதர். ஆரம்பத்துல நான் இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது இவ்வளவு ஒரு மோசமான கேரக்டரோட இருந்தேன். இந்த சத்தியம் கேட்க கேட்க எனக்குள்ள இவ்வளவு ஒரு மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு நம்மள எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? எல்லாம் இருக்கீங்களா? அது பிரதர் அது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோமா? இல்ல பிரதர், தெளிவா சொல்ல முடியும். முதல் வருஷத்துல எனக்குள்ள இவ்வளவு ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு, இப்ப என்ன நான் சுத்திகரிச்சிருக்கிறேன் தேவனுடைய கிருபையில. எனக்குள்ள இப்ப இந்த ஒரு சில பாவங்கள்லாம் போயிடுக்குது. முன்னையெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோபம், இப்ப அதுல ஒரு நிதானம் வந்திருக்குது. எனக்கு மத்தவங்க என்னோட கொஞ்சம் வளர்ந்தா எனக்கு பிடிக்காது, பயங்கர பொறாம வரும். இப்ப வளர்ந்துட்டு போகட்டும், அப்படி ஒரு நல்ல ஒரு எண்ணம் எனக்குள்ள வர்றதை என்னால பார்க்க முடியுது. முன்னையெல்லாம் எனக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு. இப்ப மத்தவங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு வந்திருக்குது. மத்தவங்க ஒரு கஷ்டத்தை பார்த்தா எனக்கு இப்ப எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே ஒரு துக்கம் வருது. மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்திருக்குது. இந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? என் மேல அவங்க மேல அவ்வளவு ஒரு கசப்போடு இருந்தேன், இப்ப அவங்கள மன்னிச்சு நான் இப்ப அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிட்டு வரேன். இப்ப என்னால அவங்கள மன்னிக்க முடியுது, இப்ப அவங்கள ஏத்துக்க முடியுது. இந்த மாதிரி ஏதாவது சாட்சி சொல்ல முடியுமா? அது ஆரம்பத்துல அவ்வளவு கோபமெல்லாம் இல்லைங்க. இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சுல, இப்ப கோபம் என்னவாயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. செத்தாலும் மன்னிக்க மாட்டேனே. இந்த மாதிரி ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. இப்படி எந்தவித மாற்றமுமே வரல அப்படின்னா நமக்குள்ள ஜீவன் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுங்க. ஒரு ஜீவன் நமக்குள்ள இருக்குன்னா அதுக்கு என்ன அடையாளங்க, வளர்ச்சி இருக்கணும். இப்ப இந்த சேர் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் இருக்கீங்களா? இந்த சேர் இருக்குல்ல, இந்த சேர் இன்னைக்கு இப்படி இருக்குது, ஒரு 5 வருஷம் சரி ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த சேரை பார்த்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பதிலா நம்ம டெய்லி தொடச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோம், சேர் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஏதாவது மாற்றம் இருக்குமா அந்த சேருக்கிட்ட? ஏன் அதுகிட்ட எந்த மாற்றமும் இல்லை, உயிர் இல்லை. அது அப்படியே தான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க போனோம்ல, இப்ப வர்றோம்ல, நமக்குள்ள ஏதாவது மாற்றம் எடுக்குதா? வளர்ந்திருந்தோம்னா நம்ம ஜீவனோட இருக்கோம்னு அர்த்தங்க. ஒரு சமயம் இல்லையே, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்குள்ள ஜீவன் இல்லைன்னு அர்த்தங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம மரிச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்ப நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நான் இந்த புறா பலிக்கு அடையாளமாக இருக்குது. அப்ப நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பலியாகி இருக்கிறது அது அடையாளப்படுத்துது. 2வது என்னத்தை அடையாளப்படுத்துதுன்னா, நாம அந்த பலியாகி நம்மளை சுத்தப்படுத்தினதுக்கு அது அடையாளமா இருக்குது. இன்னைக்கு நாம சத்தியத்தினால் சுத்தப்படுத்தப்படுகிறவர்களா இருக்கிறோமா?
உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினால் அவங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்கும். அப்ப இந்த பரிசுத்தமாக்குதல் நமக்குள்ள எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது, நாமளை சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, 5வதா நம்ம பார்க்கிறோம், இந்த புறா எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்குது. மத்தேயு 3:16. மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கிறோம். புறா பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்குது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுக்கு எதை இன்னைக்கு அடையாளமா சொல்லுவோம்? இதே ஒரு பேர் சபைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண்டிகா சபைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரதர், நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வந்து பாருங்க, சபைக்கு வந்து பாருங்க, நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேனா இல்லையாங்கிறத அங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, நீங்களே பார்த்து என்ன பண்ணிக்குவீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. அங்க நான் பேசுற அந்நிய பாஷை, நான் பேசுற நான் தட்டுற கைத்தட்டல், நான் குதிக்கிற குதி, நான் எவ்வளவு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேங்கிறத அங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அவங்க ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்மள எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் இதை குறித்து சொல்லும் போது, இன்னைக்கு உடன்படிக்கை செய்திருக்கிற அநேகருக்கு தனக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறதா அப்படின்னே தெரியலைங்களாம். நிறைய பேருக்கு உறுதியா சொல்ல முடியலையாம். ஆனா பரிசுத்த ஆவி இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட அதுக்கான கிரியையை பார்க்க முடியல. என்ன கிரியை பார்க்க முடியலன்னா, மற்றவங்களுக்கு எப்பவுமே தீமை செய்து கொண்டு, மற்றவர்களை குறித்து தீமை பேசிக்கொண்டு, சபைகளில் குழப்பங்களை பிரிவினைகளை கொண்டு வந்து கொண்டு, மற்றவர்களை எப்போதும் தவறாக பேசிக்கொண்டு தான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறேன் என்று சொன்னால் அது பொய். நான் படிச்சது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்ப எப்பவுமே நம்ம மற்றவங்களுக்கு தீமையே யோசிச்சு தீமையே செஞ்சுக்கிட்டு சபைகள்ல குழப்பத்தை, சகோதர சகோதரிகள் நடுவுல பிரிவினைகளை உண்டாக்கிக்கிட்டு, எப்பவுமே ஒரு பிரதர் அந்த பிரதர் ரொம்ப தங்கமான, நீங்க எங்கெங்க அவரை தங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சபைகளில் சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களா நம்ம இருந்தோம்னா நாம பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம்னா அது போய். அப்ப பரிசுத்தாவியை நம்ம பெற்றிருக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அதுக்கு உண்மையான அடையாளம், அவங்க தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்வார்கள். சின்ன சின்ன விஷயத்திலையும் உண்மையா இருப்பாங்க. ஏன்னா இந்த பரிசுத்தாவிக்கு வேதத்துல இன்னொரு பெயர் இருக்கு, சத்திய ஆவி. சத்திய ஆவினா என்னங்க? உண்மையின் ஆவின்னு அர்த்தம். சரிங்களா? அவங்களுடைய வார்த்தையில, வாழ்க்கையில உண்மை தன்மை இருக்கும். எப்பவுமே தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யறதுக்கு தான் விரும்புவாங்க. தேவனுடைய வேலைகளை செய்யறதுல ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நல்லா கவனிங்க, அவங்களுக்குள்ள உலக ஆசை, பண ஆசை இவைகளை வெறுத்து இருப்பார்கள். பணம் இருக்கிறது தப்பு கிடையாது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அது மேல ஒரு விருப்பம் இவங்களுக்கு இருக்காது. மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. பரிசுத்தாவி இல்லைன்னா என்ன அடையாளம்னு சொல்லிட்டேன். என்ன அடையாளங்க? எப்பவுமே தீமை யோசனை இருந்துகிட்டே இருக்கும். இதான் பரிசுத்தாவி இல்லைங்கிறதுக்கு அடையாளம். பரிசுத்த ஆவி இருந்தா என்ன அடையாளம்? எப்பவுமே நல்லதை யோசிப்போம். இப்ப நம்ம கிட்ட ஒரு கேள்வி, பரிசுத்தாவி 10% இருக்கா, 20% இருக்கா, 30% இருக்காங்கிறத நம்மளே என்ன பண்ணிக்கணும், நம்மளே சோதிச்சு பார்த்துக்கணும். பரிசுத்தாவி இருந்தா இன்னொரு நல்ல அடையாளம் என்ன தெரியுங்களா? எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் தேவனை விட்டு விலக மாட்டோம். ஏன் பிரதர் இப்ப எல்லாம் சபைக்கு வர்றதே இல்லை? எங்கங்க அவ்வளோ பிரச்சனை, இதுல எங்க நான் சபைக்கெல்லாம் வர்றது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பரிசுத்தாவியில குறைவுபட்டிருக்கோம். சரிங்களா? அதே நேரத்துல எப்படிங்க இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவரை விடாம இருக்கிறீங்க? எங்கங்க, எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லையே. அந்த மாதிரி இருப்பாங்க பரிசுத்த. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள தேவ அன்பு குறையாது, தேவனை விட்டு விலகவே மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உறுதியான வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருக்கும். நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குங்களா?
நம்மளை நாமளே சிந்திச்சு பார்த்துக்கணும். ஒரு சமயம் குறைவு இருக்கா, எனக்கு இன்னும் பரிசுத்தாவியை தாங்க, நான் இன்னும் வைராக்கியமா செயல்படுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு தான், நம்ம தேவனுக்குள்ள நெருங்கிறதுக்கு தான் இது மாதிரி சொல்றோமே ஒழிய உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்லை அப்படி குற்றப்படுத்துற எண்ணத்துல நம்ம இதெல்லாம் பேசுறது கிடையாதுங்க. அப்ப நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். பரிசுத்தாவியில வளர்ந்திருக்கிறோமா, குறைவுபட்டிருக்கோமா? முன்ன காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு, நம்முடைய ஜெப நேரங்கள் எப்படி இருந்துச்சு, இப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? முன்ன பிரதர் கம்மினாலும் ஒரு 1/2 hour ஜெயிப்பேன், இப்ப அதையும் கேக்குறீங்க, எந்திரிச்ச உடனே எனக்கு ஆத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், அவசரம், ஆமீன், இப்படி இருக்குதா? இல்ல பிரதர், முன்ன நான் ஒரு 1/2 hour ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அது 3/4 hour ஆயிடுக்குது அப்படின்னோம்னா என்ன ஆயிடுக்கிறோம்? நம்ம வளர்ந்து இருக்கிறோம்னு அர்த்தம். இல்ல பிரதர் குறைஞ்சிருக்குன்னா பரிசுத்தாவியில குறைவுபட்டிருக்கோம்னு அர்த்தம். நம்ம ஆவிக்கு அதான் இப்ப சமீபத்துல இந்த சகோதரர்கள் ஒரு இதை அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பணக்காரர்கிட்ட வேலை செய்யறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரை சார்ந்து இருப்பாங்க? அந்த பணக்காரரை சார்ந்து இருப்பாங்க. ஏன்னா அந்த பணம் அவங்களுக்கு என்ன பண்ண, அந்த பணக்காரர் அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். ஒரு டாக்டர் கிட்ட வேலை செய்யறவர் ஏதாவது சீக்கான என்ன பண்ணுவாரு? டாக்டர் இருக்கிறாருங்க எனக்கு, அவரு எனக்கு எல்லாமே பார்த்துக்குவாரு, சார்ந்து இருப்பாரு. தேவனுடைய பிள்ளைகளை எதை சார்ந்து இருக்கணும் தெரியுமா? ஜெபம் தான். ஜெபம் ஒண்ணுதான் அவங்களுக்கு உதவி, வேற எதுவுமே இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் ஜெபிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நாம எப்படி எல்லாம் முடிச்சிட்டு வந்து பிரதர் அப்புறம் டைம் இருந்தா ஜெபிப்போம் அப்படி இருக்கோமா? இல்ல ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜெபத்தை சார்ந்து இருக்கிறோம்னா நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். முன்னையெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் ஜெபிச்ச நிறைய சகோதர சகோதரிகள் இப்ப ஏனோ தானோன்னு எப்பவோ ஒரு நேரத்தை ஜெப நேரமா மாத்தி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சில நேரங்கள்ல மறந்து போயிருக்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு நான் ஜெபமே பண்ணல, இந்த மாதிரி ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கெல்லாம் இன்னைக்கு போயிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். நாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோமா? கடைசியா நம்ம புறா கிட்ட நம்ம பார்க்கிறோம், ஏற்கனவே நம்ம பார்த்தபடி புறா சமாதானத்துக்கு அடையாளமா இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமாதானக்காரனாரா இருந்தாரு. நாம கூட நமக்குள்ள சமாதானம் உள்ளவங்களா இருக்கணும். நமக்குள்ள முதலாவது சமாதானம் இருக்கணும். அடுத்து மற்றவங்களுக்கு சமாதானம் உண்டாக்குகிறவங்களா இருக்கணும். மற்றவங்களை சமாதானப்படுத்துறவங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்மால சமாதானம் இருக்கா? சமாதானம் கெட்டு போயிருக்கா? எங்க வீட்டுக்காரம்மா வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் வீடு எப்படி இருக்கும்? எல்லாம் இருக்கீங்களா? சமாதானம் இல்லாம இருக்கும். எங்க வீட்டுக்காரம்மா வீட்டுக்குள்ள வந்த உடனே வீடு சமாதானம் ஆயிடும்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வீடு அமைதியா நல்லா இருந்துச்சுங்க. வீட்டுக்குள்ள வீட்டுக்காரம்மா வந்தாங்க பாருங்க, புழு 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 புழுன்னு வீட்டுல இருக்கிற சமாதானமே போயிருச்சுன்னா யோசிக்கணும். எங்க வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே போனார்னா வீடு எப்படி இருக்கு? அமைதியா சமாதானமா இருக்கு. அவர் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா அது இதுன்னு சண்டைய போட்டு சமாதானம் இல்லாம போயிடுதுங்க. அமைதியா இருந்தேங்க, வீட்டுக்குள்ள வந்தாரு, சமாதானமே போயிடுச்சுன்னா ரொம்ப இது சத்தியத்துக்குள்ள வராதவங்களை பத்தி சாட்சி சொன்னா பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. ஆனா சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், சத்தியத்துக்காக இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு நம்ம குடும்பத்துல சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களா நம்ம இல்லைன்னா நம்ம தேவ பிள்ளைகளே கிடையாது. அப்ப நாம் குடும்பத்துல சமாதானத்தை உண்டாக்குறவங்களா இருக்கிறோமா? ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே ஐயோ பிரதர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார், அப்பா கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, இப்ப வீடு எப்படி இருக்கு? சமாதானமா இருக்கு அப்படின்னா நம்ம தேவ பிள்ளைகள். நல்லா இருந்தவங்க வந்தாருங்க வீட்டுக்கு, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போனாருங்க, வீடே இப்ப என்ன ஆகி போச்சு? 2 பேருக்கும் கணவனும் மனைக்கு சிண்டு முடிஞ்சு விட்டு போயிட்டாருங்க. ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க? சிஸ்டர் எதுவும் வந்துட்டு போனாங்களா அப்படின்னு பிரதர் வந்ததும் சிஸ்டரை பார்த்து ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க? அந்த சிஸ்டர் ஏதாவது வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா அப்படின்னு கேட்கிறாருன்னா வந்தது யாரு? தேவ பிள்ளை. சரிங்களா? அப்ப யோசிச்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு குடும்பத்துக்கு போனா அந்த குடும்பத்தை கட்டுகிறவர்களா இருக்கணும். ஒரு சில பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகளை நம்மளுடைய வார்த்தைகள் சரி செய்யக்கூடியதா இருக்கணும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணாம வந்துடணும். இல்ல 1க்கு 2 நம்ம மூட்டி கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா நாம தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த ஒரு நிலையில இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நாம் இருக்கிற சபை சமாதானமா இருக்கணும், நம்ம இருக்கிற குடும்பம் சமாதானமா இருக்கணும், நம்ம வேலை செய்யற இடம் சமாதானமா இருக்கணும். எங்க சமாதான குறைவு இருக்குதோ, நாம் ஒரு புறாவா இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம போகும்போது அங்க ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட 6 காரியங்கள் புறாவை குறித்து. முதல் காரியம், புறா வழிகாட்டியா அடையாளமா இருக்குது. அப்ப நாம இன்னைக்கு எந்த வழிகாட்டியா, எந்த வழியில போய்கிட்டு இருக்கிறோம்? இடுக்கமான வழியில போயிட்டு இருக்கிறோமா? அடுத்து, புறா இளைப்பாறுதலுக்கு அடையாளமா இருக்குது. சத்தியத்துலதான் நமக்கு இளைப்பாறுதல் இருக்கு. அப்ப எப்ப அந்த சத்தியத்தின் மேல நமக்கு விசுவாசம் இருக்குதோ அது இளைப்பாறுதலை தரும். விசுவாசம் எப்ப வருமோ, வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் விசுவாசம் வரும். அப்ப வரிசையா பார்க்கணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதன் மூலமா தேவன் மேல விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் நமக்கு இளைப்பாறுதலை தரும். மூணாவது, புறா கிட்ட இருந்து நம்ம பார்க்கிற காரியம் கபடற்ற தன்மை. நமக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு குணலட்சணம் கபடு, நடிக்கிற தன்மை நமக்குள்ள நம்மள இருக்கும். ஆரம்பத்துல போக போக அது நம்மளை விட்டு போயிடணும். இல்லைன்னா ஒருபோதும் கிறிஸ்துவின் சரீரத்துல என்ன பண்ண முடியாது. ஏன்னா தலை எப்படி இருக்குது, கபடையே இல்லாம இருக்குது தலை. இது சரீரத்துல போய் கபடோட போய் இணைஞ்சா ஒட்டுமா? ஏன் பாசிட்டிவுக்கும் ஏன் நெகட்டிவுக்குமே ரத்தம் பொருந்துமா? ரத்தமே பொருந்த மாட்டேங்குதே, சரீரத்துல எப்படி போய் சேர முடியும்? இல்லைங்களா? அடுத்து சுத்திகரிப்பு அப்படின்னு பாக்குறோம். நமக்குள்ள தேவனுடைய வார்த்தையினாலதான் நம்ம சுத்திகரிக்க முடியும். அடுத்து பரிசுத்தாவி இருக்கிறதுக்கான அடையாளம், இல்லாததுக்கான அடையாளம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து, நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா, சமாதானத்தை சீர்குலைக்கிறவர்களா இருக்கிறோமாங்கிறத நம்மளை சிந்தித்து பார்ப்போம். அப்ப இதுதான் இன்னைக்கு நாம் பார்த்துட்ட தேவனுடைய வார்த்தை. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.